இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி அம்சம் பொருந்தக்கூடிய, அதாவது பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசி நீங்க. ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டா நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. இந்த சுக்கிரன் இதே கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் எல்லாமே நமக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. குடும்பத்துல ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போயிடுவீங்க சக்சஸ்ஃபுல்லா. சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள், இந்த மன வருத்தங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சில விஷயங்கள்லாம் பேசி புரிஞ்சு ஓரளவுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய மனக்கசப்பை மீண்டும் கலரினால் மீண்டும் நமக்கு மன போராட்டத்தை ஏற்படுத்தும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சு போனதா இருக்கட்டும் குடும்பத்தில். ஸோ திரும்ப அந்த பழைய பிரச்சனையை பேசி, குடும்பத்தில் பழைய உறவுகளை பற்றி பேசி தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்காது. அது மாதிரி கரெக்டாக பார்த்து திருமணம், மறுமணம், பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தலாம். டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். சில பேருக்கு காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு கொஞ்சம் இழுத்துண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அந்த நேரம் நம்ம சில தெய்வ வழிபாடுகள் மூலமாக சில விஷயங்களை இந்த வருஷமாவது நமக்கு முடியணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும்.